ஸோ சுக்கிர திசை உண்மையிலேயே பணம் கொடுக்கக்கூடிய திசையா, அது யோக திசையா அப்படிங்கிற விளக்கம் முதல்ல கொடுத்துருங்க மேம். இந்த சுக்கிர திசையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகபாவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் அமைப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகு வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறிடும். சுக்கிர திசை காலகட்டத்தில் இவங்க திருமணத்தை பெரிய அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே ரொம்ப ஜாலியா ரொம்ப ஆடம்பரமா இப்படியே காதல்லையே இருந்துட்டா போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிர திசை காலகட்டத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம். இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். ஆண்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களும் நிறைய இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆடம்பர வசதி வாழ்க்கை வரும்போது இவர்களினுடைய மனநிலை தடுமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. சுக்கிர திசை காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு ஒரு லக்ஸுரியான விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கும். ஒரு வியாதியே வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு திசைகளுமே ஒரு நபருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாக்கம் கொடுக்கும், இதெல்லாம் லாபம் தருங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய திசை அப்படிங்கிறது சுக்கிர திசை மேம். சுக்கிர திசைனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான், ஏன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. ஸோ சுக்கிர திசை உண்மையிலேயே பணம் கொடுக்கக்கூடிய திசையா, அது யோக திசையா அப்படிங்கிற விளக்கம் முதல்ல கொடுத்துருங்க மேம். சுக்கிர திசையாகப்பட்டது 20 வருடத்தை கணக்கிட கொண்டது. இந்த 20 வருடம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே மன ரீதியாக ஒரு பாசிட்டிவாக மாறிடுவாங்க. நம்மளுக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்க போது இந்த 20 வருடம் நம்ம ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். சுக்கிர திசை மாறும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நபரினுடைய அந்த ஜாதகரினுடைய அந்த குணாதிசயங்களும் அப்படியே மாறிடும். எல்லா இடத்துலையும் ரொம்ப லக்ஸுரியாக இவங்க சில வசதி வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலையே சில அமைப்புகள் இவங்களை தேடி வர்றது. எந்த ஒரு வாய்ப்புக்காக இவங்க காத்துட்ருக்குறாங்களோ அந்த வாய்ப்பு இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே இந்த சுக்கிர திசையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த சுக்கிர திசையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகபாவம் அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் அமைப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகு வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறிடும். அப்படியே தேஜஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. சுக்கிரன் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும், அதே மாதிரி தான் அவர்களுடைய உடல் அமைப்பும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர திசை மிகவும் ஒரு பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ சுக்கிர திசை காலகட்டத்தில் எல்லாருமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் தொடங்கினா டாப்பில் வந்துடலாம் அப்படிங்கிறத மேம். ஸோ சுக்கிர திசை காலகட்டத்தில் பிஸ்னஸ் தொடங்கலாமா, இல்லை இருக்கக்கூடிய பிஸ்னஸில் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாமாங்க மேம்? இந்த சுக்கிர திசையை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சுக்கிர திசையாகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை முதல்ல கொடுக்கும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும், அதுபோக இன்னும் 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை முதல்ல அந்த சுக்கிர திசையாகப்பட்டது கொடுக்கும். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நான் புதுசாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஜாதக ரீதியாக சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறாரோ அதனுடைய திசாபுத்தி பலன்களை தான் அந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இப்போது ஜென்ரலாக உதாரணமாக நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் 1, 2, 4, 11 இந்த இடத்துலலாம் இருக்கிறார். லக்னத்திற்கு 1ஆம் இடம், லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், 4ஆம் இடத்துல இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஒரு இதுவுமே முயற்சியே எடுக்காமல் உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு எல்லா ஒரு விஷயங்களையும் நீங்களே அதை தேடி நோக்கி பயணிப்பீங்க. இது நீங்கள் சுக்கிரன் உங்களுக்கு 6, 8, 12 திசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கியாவது ஒரு தொழிலை வைக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அந்த தொழில் எந்த திசையில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தொழிலாகப்பட்டது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். சுக்கிர திசை காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு, இல்லை இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குமா, இல்லை ஆன்சைட் போகலாம், நான் வேற ஒரு வேலையை எனக்கு இன்னும் ப்ரமோஷனாக கிடைக்க போகுது, வேற கம்பெனி மாற போகிறேன்,
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அமையுமா மேம்? அவங்க அதை பண்ணலாங்களா? சுக்கிர திசையில வேலைக்கு போகிறவங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர்களினுடைய வேலையில ரொம்ப நேர்த்தியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். இவங்க செய்யற வேலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இவங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வேலை செய்வாங்க. ஆனா அந்த திசை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வேலை நல்லா சூப்பரா செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எப்படி நமக்கு அந்த கேது திசையில ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நம்ம தவிக்கிறோமோ, அதே இது இந்த சுக்கிர திசை ஆரம்பிச்ச உடனே அந்த வேலையில ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு இடமாற்றமும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்திலேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோட சேர்ந்த ஒரு பதவி உயர்வு அப்படின்றது கண்டிப்பா ஒரு இடமாற்றம் அப்படின்றது இருக்கும். ஒரு சின்ன லெவல்லையே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செக்ரட்டரியேட் லெவல்ல நீங்க போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைக்கும். அடுத்து பெரிய பெரிய நபர்களோட அந்த வேலை அலுவலகத்துல நீங்க பழகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டை பொறுத்த மட்டுக்கும் இந்த சுக்கிர திசை முழுவதுமா சப்போர்ட் பண்ணும். வெளிநாட்டுல நீங்க ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு வசதி மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான எல்லா அமைப்பையும் இந்த சுக்கிர திசை முழுமையா கொடுக்கும். சுக்கிர திசை காலகட்டத்தில் ஒரு காதல் பண்ணிக்கிட்டு இருக்க நபர்கள் வந்து அடுத்த கட்டமாக வீட்டில் சொல்வதாகட்டும், இல்லை அவங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அது எப்படி சப்போர்ட் பண்ணுங்க மேம்? சுக்கிர திசை காலகட்டத்தில் இவங்க திருமணத்தை பெரிய அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே ரொம்ப ஜாலியா ரொம்ப ஆடம்பரமா இப்படியே காதல்லையே இருந்துட்டா போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க. பட் இது திருமணத்திற்கு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பெற்றோர்களின் சம்மதம் மிகுந்த ஒரு திருமணமாக தான் இந்த சுக்கிர திசை காலகட்டத்தில் இருக்கும். அதே சமயத்தில் இவர்களினுடைய திருமணம் பார்த்திங்கன்னா நட்புகள் சூழ தான் நல்லா இருக்கும். இந்த திருமணத்தில் பார்த்திங்கன்னா நட்புகள்னால தான் இவங்களுடைய திருமணமே சக்ஸஸ் ஆகி அவங்க மூலமாக இவர்களினுடைய திருமண வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட வெளியில காட்டிக்காம அதை முழு மனதோடு சம்மதிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த சுக்கிர திசை இருக்கும். சுக்கிர திசை காலகட்டத்தில் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது அந்த தடையெல்லாம் நீங்க திருமணம் கை கொடுக்கணும் வாய்ப்புகள் அதிகமா இருக்காங்க மேம்? கண்டிப்பா சுக்கிர திசையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னாலே அது ஒரு தோஷமா தான் நம்ம சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. அதனால என்ன எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். திருமண வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை கிடைச்சிடாதா, இந்த மாதிரியான ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரியான அந்த கலத்திரஸ்தானத்துல அந்த சுக்கிரன் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கேயே அதே மாதிரியான ஒரு ஜாதக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தான் இந்த சுக்கிர திசை கொண்டு போகும். அதே அந்த அளவுக்கு இல்லாம ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து இந்த சுக்கிர திசை நடத்துது, அந்த இடத்துல திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த திருமணத்தினால பல ஏமாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்க வேற திருமண வாழ்க்கைக்கு போகும்போது அங்க அதெல்லாம் அனுபவிக்க முடியாம அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த திருமண வாழ்க்கை இந்த சுக்கிர திசையில பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிர திசை காலகட்டத்தில் மேம் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யலாமா, இல்லை ஏதாவது வேண்டுதல் பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாமான்னு ஒரு ஆசை இருக்கு மேம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு எது கரெக்டா இருக்குங்களா? இந்த சுக்கிர திசையில குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு சிவன் வழிபாடுனால வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலையும் துலாம் ராசியிலையும் ஆட்சி பெறாரு. அதனால இவர்களுக்கு எப்போதுமே அந்த சிவன் வழிபாடு, காமாட்சி வழிபாடு தான் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணம் ஆனவுடனே இயற்கையாக இவங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது பெரிய அளவுக்கு தடையை கொடுக்காது. சுக்கிர திசை நடக்குது அப்படின்னாலே இவங்களுக்கு அந்த குழந்தை பேர்ல தடை கொடுக்காது. அதையும் மீறி இவங்களுடைய ஜாதக அமைப்புல ஏதாவது ஒரு தோஷம், குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு புத்திர தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க இந்த சிவன் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிர திசை காலகட்டத்தில் வந்து மேம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். அந்த லாபத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்து அவங்க முதலீடு செய்யலாம்? உதாரணத்துக்கு தங்கம் வாங்கலாமா, இல்லை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது செய்யலாமா? சுக்கிர திசை காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க மேம்? சுக்கிர திசையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தவிர உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து நீங்கள் அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மிக அதிகப்படியாக ஒரு லாபத்தை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா லாங் டேர்மாக உங்களுக்கு இந்த திசாபுத்தி இருக்குது. சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே நீங்கள் ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 20 வருடம் கழித்து பார்த்திங்கன்னா அது பல மடங்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு திசாபுத்தியாக தான் நம்ம இந்த திசையை எடுத்துக்கணும். சுக்கிர திசை காலகட்டத்தில் படிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ, அவங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க, அந்த காலகட்டத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் மேம்? இந்த சுக்கிர திசை காலகட்டத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பார்த்திங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம். இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். இன்ஜினியரிங்லேயே பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஒரு துறை சார்ந்த ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நீங்கள் படிக்கும்போது அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். இந்த மாதிரியான துறை சார்ந்து படிக்கும்போது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி படிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த படிப்பு நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான ஒரு ஆசைகள், அந்த படிப்பு நேரத்தில் அதிகப்படியான ஆசைகள் வந்து அந்த படிப்பை படிக்க விடாமல் சில தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுக்கிரதிசை காலகட்டத்தில் வந்து மேம் ஆண்களுக்கு எந்த மாதிரி பிரத்யேகமாக பலன் கிடைக்கும் மேம்? ஆண்கள் வந்து சுக்கிரதிசை காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடக்கும் மேம்? ஆண்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களும் நிறைய இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆடம்பர வசதி வாழ்க்கை வரும்போது இவர்களினுடைய மனநிலை தடுமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது சுக்கிர திசை நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு 8லேருந்து திசை நடத்துது, 6லேருந்து திசை நடத்துது அப்படின்னா ஒரு 6லேருந்து திசை நடத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான கடன்களை அந்த தொழில் ரீதியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8லேருந்து திசை நடத்தும் போது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அதிகப்படியான அவமானங்கள் வர்றதுக்கு இந்த சுக்கிர திசை ஆண்களுக்கு அதிகப்படியான ஒரு சேஞ்சஸை அந்த லைஃப்பில் கொடுத்துரும். இதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இவங்க ஆண்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத சில விஷயங்களை எல்லாத்தையுமே அனுபவித்து ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ஆண்களுக்கு சுக்கிர திசை இருக்கும். சுக்கிர திசை பெண்களுக்கு எந்த மாதிரி பலன் தருவாங்க மேம்? பெண்களுக்கு இந்த சுக்கிர திசை ஆகப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சின்னதாக கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு அந்த சான்சஸ்லாம் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்றது பெண்களுக்கு இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக இருக்கும். அதே சமயத்தில் உடன் பிறந்தவர்கள்கிட்ட இந்த சுக்கிர திசை பெண்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து இவங்க ஏதாவது செய்வாங்க. சுக்கிர திசை அப்படின்னாலே ஒரு பெண்ணிற்கு உண்டான ஒரு திசாபுத்தி தான். அந்த திசாபுத்தியில் அந்த உடன் பிறந்தவர்கள்னால இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை அவங்க மூலமாக ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ இவர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் பெண்களுக்கு ஒரு நாகரிகமான ஒரு விஷயங்கள் அதிக அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுக்கிரதிசை காலகட்டத்தில் வந்து வயதானவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் மேம்? சுக்கிரதிசை காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு ஒரு லக்ஸுரியான விஷயங்கள் அதிகப்படியாக இருக்கும். ஒரு வியாதியே வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். காசு இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வியாதியையும் இவர்களால் தள்ளி போடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று அவசர கால ஒரு காசு அப்படின்றது இவங்க எப்போதுமே வச்சுருப்பாங்க வயதானவர்கள். அதே சமயம் வயதானவர்களுக்கு இந்த சுக்கிர திசை வருது அப்படின்னா அதிகப்படியான பயணங்கள் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்றது, அவங்களோட குழந்தைங்களோட ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரியாக அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சியாக கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும்.
சுக்கிரதிசை காலகட்டத்தில் வந்து மேம் ஒரு பரிகாரம் செய்யலாம், இன்னுமே அவங்களுக்கு பாசிட்டிவ் நடப்பதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம், ஒரு கோயில் வழிபாடுனா என்ன பண்ணலாங்க மேம்? சுக்கிரதிசை காலகட்டத்தில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரதிசை சூரிய புத்தியில் இவங்க தவறான முடிவுகள் எடுப்பாங்க. அப்போ இவங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்கள், ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க காமாட்சி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணணும். எந்த அளவுக்கு இந்த தெய்வங்களெல்லாம் பெண் தெய்வங்களை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சில தடைகள், திருமண தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேக்சிமம் சுக்கிரதிசை இருக்கிறவங்க காஞ்சி காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு ஆடி மாதமோ இல்லை தை மாதமோ வருது அப்படின்னா அந்த கோயிலில் போயிட்டு மாவிளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது மிகவும் ஒரு பிரசித்தமான ஒரு அமைப்பாக இருக்கும். சுக்கிரதிசை காலகட்டத்தில் வந்து மேம் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்துங்க மேம். நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திருக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.